ஷேர் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தம்ப்நெயிலும் பண்ணிக்கலாம். போஸ்ட்டுக்கும் தம்ப்நெயிலுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறது வந்து நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னும் போது அங்க ஃப்ரண்ட் பேஜ்ல வைப்பீங்க இல்லைங்களா, அது பேரு வந்து தம்ப்நெயில். சரிங்களா? போஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குரூப்ல சாந்தகுமார் சார் குரூப்ல இன்னைக்கு நாங்க வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தோம், இந்த மாதிரி எங்க குரூப்ல மீட்டிங் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு. அதே மாதிரி நாளைக்கே வந்து எஸ்பி ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து போஸ்ட் மேக்கிங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். எதுக்குன்னா எஸ்பி ஓபன் ஆயிடுச்சு, இப்ப நீங்க பிளான் பத்தி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இல்ல உங்க ஃபோன் நம்பர் போடுறீங்க, இல்ல உங்க வீடியோலயே வந்து இடையில ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து லெட்டர்ஸ்ல நீங்க டைப் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க இடையில அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ போஸ்ட்டுக்கும் தம்ப்நெயிலுக்கும் இதான் வித்தியாசம். தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து சைஸ் இருக்குங்க. போஸ்ட்டுக்கு வந்து நார்மலா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இங்க காமிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? இந்த இங்க இங்க நான் மூவ் பண்றேன் பாருங்களா, தெரியுதுங்களா? இது வந்து நார்மலா எப்படி வரும் அப்படின்னா போர்ட்ரேட் மோட்ல வரும். இந்த இது வந்து போர்ட்ரேட் மோட்ல வரும். தம்ப்நெயில் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி வரும்னா லேண்ட்ஸ்கேப்ல வரும். இதுதான் தம்ப்நெயில். புரியுதுங்களா? அந்த இங்க போட்டிருக்கேன் பாருங்க, இன்ட்ரோ போனஸ் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து என்னது தம்ப்நெயில். போஸ்ட் வந்து நான் இங்க ஒண்ணு பண்ணியிருக்கேன் பாருங்க, இது வந்து போஸ்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு வந்து போஸ்ட் வந்து மேக்சிமம் போர்ட்ரேட்ல தான் வரும், தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு தம்ப்நெயில் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கேன்வா ஆப்புக்குள்ள போறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம், உங்களுடைய ஸ்கிரீன் சின்னதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல மூலையில ஒரு பட்டனை டச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய மொபைல்ல ஸ்கிரீன் பெருசா தெரியும். சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா பெருசா தான் தெரியும். நீங்க மொபைல்ல பாக்குறீங்கன்னா உங்களுடைய இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பாண்டா தெரியும் ஸ்கிரீனு, பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே சார், இப்போ நீங்க வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா இங்க மேல வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்க போய் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க மெதுவா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து எதுவுமே இல்லாம இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் வெர்ஷன். இத பாருங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டச் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ண போறேன். அந்த தம்ப்நெயிலுக்கு எனக்கு இவங்களோட இமேஜ் வந்து ஃபுல்லா கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த லேடியோட இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகிருக்கு. எனக்கு இது இவ்வளவு பெருசு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க தம்ப்நெயிலோட டிசைனை ஃபர்ஸ்ட் நீங்க தம்ப்நெயில்ல என்ன போட போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்னன்றத நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து உங்களோட வீடியோவோட முகப்பு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறீங்க அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களா, இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறீங்களா, இல்ல ஒரு மூவிக்கு போறீங்களா அப்படிங்கிறத எது டிசைட் பண்ணும் அப்படின்னா உங்களோட காஸ்டியூம் தான் டிசைட் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போறவங்க வந்து நார்மலா ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு போக மாட்டீங்க. கல்யாணத்துக்கு போனா நல்லா டிப் டாப்பா கிளம்பி போவீங்க. கரெக்டுங்களா? பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யூடியூப்ல நீங்க ஒரு நிறைய நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களே சும்மா போய் உங்க யூடியூப்ல ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் அங்க வரும். பட் நீங்க வந்து ஒரு குக்கிங் வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமா ஒரு டெக்கரேட்டிவே இல்லாத ஒரு ஃபுட்டை வந்து அவங்க போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த சேனலுக்குள்ள நீங்க போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டோம். நீங்கன்னு இல்லை, நானுமே பார்க்க மாட்டேன். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் அந்த போட்டோவே. பாத்தீங்கன்னா சாப்பிட நாக்குல எச்சி ஊறணும். அந்த சிக்கன் ரெசிபி பார்த்ததுமே நாக்குல வந்து என்ன பண்ணணும், எச்சி ஊறணும். அந்த அளவுக்கு ஒரு ரெசிபி, அந்த அளவுக்கு ஒரு தம்ப்நெயில்ல ஒரு போட்டோ இருந்தாதான் என்ன பண்ணுவோம், ஓகே இவங்க எதுவும் இது பண்ணியிருப்பாங்க போல, நல்லா பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வமா உள்ள வருவோம். ஸோ மக்களை வந்து அட்ராக்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்ப்நெயில்ன்ற விஷயம் தான் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வரும். இப்ப நார்மலா நீங்க ரோட் சைட்ல நடந்து போயிட்டு
போயிட்டு இருக்கீங்க, ஒரு மார்க்கெட்ல போறீங்க, ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. போகும்போது நீங்க துணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு போது ஒரு கடையோட வாசலே கேவலமா துணி போட்டிருந்தாங்க, காவி வேஷ்டி காவி சட்டையா தொங்க விட்டுருந்தாங்கன்னா அந்த கடைக்குள்ள நீங்க நுழைஞ்சு போய் உங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். இப்போ வெளியவே கடையில பார்க்கும்போது, வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த கடையில நிறைய கலெக்ஷன் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள போவோம். அதே மாதிரிதான் நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து தம்ப்நெயில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்து தம்ப்நெயில் வந்துட்டு இப்போ பண்றதுக்கு இது வந்து லைட் கலர்ல இருக்கு, இதை நம்ம வந்து டார்க் கலர்ல மாற்றணும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பேக்ரவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கறது இது எல்லாமே நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளெயின் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன மாதிரி இதை நான் அட்ராக்டிவா கொண்டு வரேன் அப்படின்ற விஷயத்த நான் இங்க காமிச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த லேடியோட இமேஜ் வந்து இந்த தம்ப்நெயில்ல வந்து ஃபுல்லா இருக்கு. எனக்கு இவங்களோடது ஃபுல்லா இருந்ததுன்னா என்னோட விஷயங்களை நான் சைட்ல டைப் பண்ண முடியாது. அதனால இந்த லேடியோட இமேஜை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ஓரத்துல நான் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எரேஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட்ல டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து குப்பை தொட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரேஸ் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லேடியோட இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், கீழே ஏதோ ஒரு பக்கம் வந்து கொண்டு வர போறேன். இப்போ வந்து இந்த லேடி வந்து ரைட் சைட்ல கை காமிச்சிருந்தாங்கன்னா நான் இந்த பக்கம் கொண்டு வந்திருப்பேன். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சைடு கை காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு இங்க நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை இவங்க கை காமிச்சு இதை காமிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால நான் இந்த லேடியோட இமேஜை நான் ஆப்போசிட் சைட்ல மாற்ற முடியாது, இந்த பக்கமே நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேக்ரவுண்டை நான் மாற்ற ஃபர்ஸ்ட் வந்து நான் கலரை மாத்துறேன். கலர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த கலர் வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் வேற கலர், ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, கொஞ்சம் டார்க் கலரு இல்ல டபுள் ஷேடு கலரு ஏதோ ஒரு கலர் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் கலர் மாறிடுச்சு தெரியுதுங்களா? கலருக்கு வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த தம்ப்நெயில வந்து நீங்க டச் பண்ணிட்டு கீழே கலர்ஸ்னு ரீப்ளேஸ்க்கு பக்கத்துல கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள நிறைய கலர் சேஞ்சஸ் இருக்கு. கலருக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ டபுள் கலர் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்ல சிங்கிள் கலரே எனக்கு போதும் அப்படின்னாலும் நீங்க சிங்கிள் கலர் கொடுக்கலாம். இப்ப தெரியுதுங்களா? கொஞ்சம் இந்த லேடியோட இப்ப வந்து இந்த தம்ப்நெயில் வந்து பார்க்க கொஞ்சம் இதா இருக்கு. முதல்ல வந்து இந்த ஒயிட் ஸ்கிரீனோட அந்த தம்ப்நெயிலே எப்படி இருந்தது, ஒயிட்டாவே இருந்தது, பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இப்ப நமக்கு வந்து இந்த பேஜ்ல பார்க்கும்போது இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுதுங்களா? சோ அதுதான். அடுத்ததான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க வேற ஏதாவது அடிஷ்னலா இமேஜ் ஆட் பண்ணணுமா அப்படின்னு பாருங்க. அந்த இமேஜ் ஆட் பண்றது தனியா ஒரு செஷன், அதை நாங்க தனியாவே உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். இப்போதைக்கு பேசிக்கா இருக்கிறதுல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத நாங்க சொல்லித்தரோம். சரிங்களா? இப்ப அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ண போறீங்க. இப்போ உங்களோட சேனல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து சிக்கன் ரெசிபி பண்றீங்க அப்படின்னா சிக்கன் சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி. ஓகேங்களா? சிக்கன் கிரேவி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பண்றது வந்து சிக்கன் கிரேவி பத்தின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாவே கேன்வால இந்த மாதிரி டைப் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நீங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா அந்த ஃபாண்ட் மேல டச் பண்ணி கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. டெக்ஸ்ட் ஸ்டைலு ஃபாண்ட் சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதை டச் பண்ணி உங்களோட ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெருசு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு பிடிக்கல, இந்த ஃபாண்டோட ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வேற ஸ்டைல் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டெக்ஸ்டோட ஸ்டைலை வந்து நீங்க மாத்திக்கலாம். ஃபாண்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்க மாத்திக்கலாம். இங்க பாருங்க, மாறுதுங்களா? இது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா?
ஓகே, இப்ப இந்த ஃபாண்ட் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இந்த சிக்கன் கிரேவி அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ அவங்க ஏதோ தவறுதலா பேசிருப்பா நினைக்கிறேன். மேக்கமே நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அதுக்கப்புறமா இப்ப இந்த பர்டிகுலர் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இதோட கலர் வந்து இப்ப வந்து இது பிளாக் கலர்ல இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டை வந்து ஃபாண்டோட கலரை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்த போறேன். இப்ப இந்த ஃபாண்ட்டை நீங்க திருப்பி டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க கடைசியா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபாண்ட் சைஸுக்கு அப்புறம் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கலரை டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட் கலர் ஏதாவது கொடுத்து நீங்க கலர் மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். இங்க நிறைய கலர்ஸ் மாறுது தெரியுதுங்களா? நீங்க ஜஸ்ட் டச் பண்ணீங்கனாலே இங்க உங்களுக்கு கலர் மாறி தெரியும். ஓகே, இப்ப நான் வந்து இந்த ப்ளூ கலர் வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? இப்ப அந்த எழுத்தே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு டார்க்கா வேணும், உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க அப்படியே இந்த இதை வந்து லைட்டா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ இந்த இந்த சிக்கன் கிரேவிங்கிறது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து என்னோட டைட்டிலா வைக்க போறேன். அப்ப இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க மேல வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்ததுல வந்து ஆட் பாக்ஸ், அதாவது ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப அடுத்ததான் நான் அடுத்த டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன். அதுக்கு நான் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்றேன். அதை டச் பண்ணேன் அப்படின்னா அடுத்த டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 5 minutes ஈஸி கிரேவி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நீங்க வந்து நிறைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இப்ப பிளாங்கா நோ ஐடியா, ஏன்னா சடனா சார் வந்து இது சொல்லி கொடுங்க அப்படின்ட்டாரு. அதனால எனக்கு இது என்ன திங்க் பண்ணல. நான் சிக்கன் கிரேவி என்ன தம்ப்நெயில் ரெடி பண்றது அப்படின்றத பத்தி நான் திங்க் பண்ணல. சும்மா பிளைண்டா நான் பண்றேன். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 5 minutes. ஓகே, இதோட கலரையும் நான் மாத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதோட லைன் ஸ்பேசிங் இப்ப 5 minutes ஈஸிக்கும் கிரேவி ரொம்ப ஸ்பேஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பேசிங் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸோட ஸ்பேஸை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? 5 minutesங்கிறது எந்த அளவுக்கு சுருங்கி விரியுதுன்னு பாத்தீங்களா? அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே லைன் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த லைன் ஸ்பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேர்டு தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? நீங்க மேனுவலா எதையும் நகர்த்திட்டு போகாம இந்த லெட்டர்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட கேப்புக்கு வந்து எல்லா லெட்டர்ஸும் வர்ற மாதிரி இங்க லைன் ஸ்பேசிங் இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அந்த சைஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நிறைய கண்டிப்பா டைப் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஓ பத்தின ஒரு தமிழ் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா எஸ்பிஓ இதை பண்ணிட்டீங்களா, முதல்ல நோட்டீஸ் போர்டு பாருங்க, ஆடியோவை பாருங்க, அப்படிங்க லென்த்தா தான் டைப் பண்ணுவீங்க. அப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இடம் பத்தாது, தம்ப்நெயில்ல வந்து இடம் பத்தாது. ஏன் தம்ப்நெயில்ல வந்து நம்ம வீடியோ, அதாவது நீங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோவா இருக்கட்டும் 10 நிமிஷம் வீடியோவா இருக்கட்டும், அந்த வீடியோல நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்றத வந்து
ஒரு 1 லைன் மேக்சிமம் 1 லைன்ல வந்து நீங்க அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். அது ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கணும். பார்த்ததும் கண்ணை கவர்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல வந்து நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரோ போனஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகணும், இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்ல மூவ் ஆகணும். அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு தம்ப்நெயில் நீங்க பண்றீங்க, நீங்க பண்ண போறது ஒரு தம்ப்நெயில் தான் அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலுக்கு இந்த அனிமேஷன் எஃபெக்ட் தேவை கிடையாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. தம்ப்நெயிலுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் தேவை கிடையாது. இதே இந்த தம்ப்நெயில நீங்க இந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்து ஒரு வீடியோக்கு இடையில கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அனிமேஷன் எஃபெக்ட் தேவைப்படும். அப்ப எந்த இடத்துல தேவை இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் நீங்க அதை பயன்படுத்துங்க. இதுலயே நிறைய இருக்குங்க, இதெல்லாம் 1 by 1 பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியாதவங்களுக்கு பேசிக்கா சில விஷயங்கள், அதாவது ஒரு இமேஜ் ஒரு தம்ப்நெயில நீங்க டவுன்லோட்